शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् केचित् स्वसम्प्रदाय பலாவஷ்டம் ஆகும். வேதாந்தத்தை உபசம்ஹாரம் பண்ணி சொல்லிட்டார். ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது கிடையாது. அதாவது மோட்சத்துக்கு சாதனமாக இருப்பது ஆத்ம தத்துவ ஞானம் ஒண்ணுதான். அதோடு கர்மா சேர்த்து மோட்சத்துக்கு சாதனம்னு சொல்றது கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். சில பேர் என்ன சொல்றானா, தன்னுடைய சம்பிரதாயம் அவ குரு சொல்லி கொடுத்த விதத்துல அவ அதை சொல்றா. என்ன சொல்றானா, இந்த ஞானம் வந்தாலும் அஜானம் போகாது. இந்த ஞானம் வெறும் ஞானம் மோட்சத்துக்கு சாதனம் ஆக முடியாது. அதனால அதுக்கு வேற ஒண்ணு செய்ய வேண்டிய ஒரு காரியம் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. அது பண்ணாதான் ஞானத்தால அஜான நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றான். ஆகு சொல்றா. என்ன சொல்ற? எதேதது வேதாந்த வாக்கியாது அகம் பிரம்மேதி விஞ்ஞானம் சமுத்பத்தியதே தது நைவ ஸ்வ உற்பத்தி மாத்திரேன அஜானம் நிரஸ்யதி. வேதாந்தத்தை சிரவணம் பண்ணும் போது அங்க உள்ள வாக்கியம் இருக்கே, தத்துவபதி இத்தியாதி மகா வாக்கியங்கள், அந்த மகா வாக்கியத்திலிருந்து அகம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகிறதோ, இந்த ஞானம் இருக்கே அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம், இது உண்டான மாத்திரத்தினாலே அஜானத்தை நிவர்த்தி செய்யாது. வேதாந்த வாக்கியம் விசாரம் பண்ணியாச்சு, சிரவணம் பண்ணியாச்சு, புரிஞ்சு போச்சு, என்ன சொல்றதுன்னு புரிஞ்சு கொடுப்போ அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அஜான நிவர்த்தி ஆகும்னு நினைக்காதே, அஜானம் போகாதீங்க. அப்ப எப்பதான் போகும்னு கேட்டா, பின்னருகி அகன் ராஜீயசா காலேன உபாசிக்கத்தः பாவனோபச்சயா விசேஷம் அஜானம் அபகச்சதி. இவன் புரிஞ்சுட்டான்ங்கிறதுனால ஒரு கொஞ்சமா அஜான நிவர்த்தியாச்சு, பூர்ணமா அஜான நிவர்த்தி ஆகாதான். இவன் என்ன நினைக்கிறான்னா, சுத்தமா அஜானம் நிவர்த்தி ஆகாதுன்னு சொன்னா அது தப்பு, அவனால கூட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, இந்த வாக்கியத்தை அர்த்தமே புரியாத நிலைமையில தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப சிரவணம் பண்ணினதுனால அவருக்கு வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியறது இல்லையா? இப்ப இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அஜானம் போயிருக்கும். தெரியாது அப்படின்னு சொல்ல வச்சுட்டு இருந்தாங்க அஜானம், இந்த ஞானம் வந்ததுனாலே தெரியும்னு சொல்ல வச்சுட்டு அந்த அஜானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஆனா பூர்ணமா நிவர்த்தி ஆகலை. அப்படின்னா இதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவன் எப்படி சப்தாகாரியாக இருந்தானோ, பரோட்சமாக ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட பழையபடிக்கத்தான் இருப்பான். அது சரி, உடனே முக்தி கிடைக்காதுன்னு அர்த்தம். இந்த ஞானம் வந்ததுனால இவனுக்கு உடனே மோட்சம் வருங்கிறது இல்லை. அது எப்படி வரும்னா, உபாசீனத்தை பிரதிதினம் இந்த ஞானத்தை அவன் சிந்தனம் பண்ணிட்டே இருக்கணும், உபாசனை பண்ணிட்டே இருக்கணுமா. அம்பரமாசி அப்படின்னு பிரதிதினம் உபாசனம் பண்ணணும். எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, காலையில ரொம்ப தீர்க்க கால பரியந்தம் இதை உபாசனம் பண்ணலாம். அப்படி உபாசனம் பண்ணிட்டு இருந்தானே, ஆனா உபாசீனத்தை சதா பாவனோபச்சயா. ஒவ்வொரு நாளும் முதல் நாள் அவன் அபிரபாஸ்மி அப்படின்னு தியானம் பண்ணும் போது அதனால சில சம்ஸ்காரம் ஏற்பட்டது, பாவனாட்ச சம்ஸ்காரம். அது அப்படியே இருக்கு. மறுநாளைக்கு அவன் திருப்பி சிந்தனம் பண்ணி அதே விஷயத்தை தியானம் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் சம்ஸ்காரம் ஏறிடு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவன் அதே விஷயத்தை சிந்தனம் பண்ணும் போது அவனுக்கு பாவனைன்னு சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கிறது ஏறும். இப்படி பண்ணிட்டே இருக்கிறது அந்த சம்ஸ்காரம் பிரகர்ஷம் ஏற்படுறது. உபஜயா ரொம்ப நிறைய சம்ஸ்காரம் சேர்ந்ததுன்னா அப்ப என்ன ஆகுது, அந்த சம்ஸ்காரம் வச்சு அது பலம் ஜாஸ்தி, அது நிச்சேஷம் அஜானம் அபகச்சதி. இந்த பாவனோபஜயா
ஏசமஜானம் அபகச்சதி. இவன் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் முதல்ல அகம் பிரம்மாஸ்மிங்கிறத சிரவணம் பண்ணி அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் பிரதிதினம் அதை உபாசனம் பண்ணிட்டே இருக்கணும், ஞானம் பண்ணிட்டே இருக்கணும். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா இப்படி பண்ணிட்டே இருந்தானே ஆனால் அவனுக்கு அதனால வரக்கூடிய சம்ஸ்காரம் ஏறும். இந்த சம்ஸ்காரம் நிறைய ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த சம்ஸ்காரத்தினாலே அந்த பழைய அஜ்ஞானம் இருக்கு அது காணாம போயிடும். அபகச்சதி. இது எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டா, தேவானம் இதுக்கு பிரமாணமா காமிக்கிறா. தேவோ பூத்வா தேவானம். வேதாரண்யம் என்ன சொல்றனா, இவன் தேவனாக ஆன பிறகு தேவோ பூத்வா, இவனே அந்த உபாசிய தேவனாக ஆன பிறகு அந்த உபாசிய தேவனாகவே ஆகிறான். என்ன சொல்றது, தேவோ பூத்வா, இவன் தேவன் ஆனதுக்கு அப்புறம் அந்த தேவத்தையோடு கலந்து விடுகிறான். முன்னாடியே தேவத்தை ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்ன திருப்பி கலக்கிறதுங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, தேவோ பூத்வாங்கிறது நான் தான் தேவன் அப்படின்னு அவனுக்கு சம்ஸ்காரம் சாட்சா்காரம் வருமா, இந்த சம்ஸ்காரம் ஏறும். சரீராதிகள்ல அகங்கிற அபிமானம் நிறைய சம்ஸ்காரத்தை ஏற்றி விட்டுருக்கிறதுனால சுவாபாவிகமா நான்கிற புத்தி வருதோ இல்லையோ, அந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு இதே சிந்தனையை நிச்சயம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு நான் பிரம்மம்னு ஒரு ரொம்ப சம்ஸ்காரம் ஜாஸ்தி இருந்ததுனால அப்படி ஒரு நிறைய வந்துடும், சுவாபாவிகமா வரும். அந்த ஞானம் வந்ததுன்னா அப்ப அஞ்ஞான நிவர்த்தி ஆயிடும், இவன் பிரம்மமாகவே ஆகி விடுவான் அப்படின்னு இவர் அர்த்தம் பண்ணிக்கிறார். வாஸ்தவத்துல இந்த வாக்கியம் உபாசனா விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அகங்கிரகோபாசனா விஷயமான வாக்கியம். அகங்கிரகோபாசனம் இருக்கோல்லையோ, பல உபாசனங்கள்ல உபாசிய குணத்தை எல்லாம் சொல்லி இந்த பரமேஸ்வரனே பரமாத்மாவே நிறைய சொல்ல வேண்டியது, இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அந்த பரமாத்மாவே தான் நான் அப்படின்னு தன்னோட அந்த பரமாத்மாவை அபேத தியானம் பண்ணணும். அது அபேத ஞானம், அது ஞானம் இல்லை, அது அகங்கிரக உபாசனம். இந்த உபாசனம் எது பரியந்தம் பண்ணணும், ஒரு நாள் 2 நாள் பண்ணினா போறாது. சாதாரண பிரதீகோபாசனம் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் பண்ணாலும் அதனால புண்ணியம் வரும், புண்ணியத்தாலே அதுக்கு உண்டான பலம் உண்டு. ஆனா அகங்கிரகோபாசனமானது உயிர் பெரிய பரியந்தம் பண்ணணும், நிச்சய பண்ணணும். ஏன் அப்படி, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கடைசியில தான் அவனுக்கு இந்த சம்ஸ்காரம் ரொம்ப ஏறி 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 நானே பிரம்மம், அந்த பிரம்மம் தான் நான் ஒரு சாட்சா்காரம் வருமா. அப்படி சாட்சா்காரம் வந்ததுன்னா அப்புறம் அவன் பிரம்மமாவே ஆயிடுவான். இதுதான் தேவோ பூத்வா தேவான பேசி. தேவோ பூத்வானா அந்த தேவனை உபாசிய தேவத்தையே சாட்சா்காரம் பண்ணி அவனேவானே அவன் நான் எப்படி தியானம் பண்ணிட்டு இருந்தானோ அப்படியே ஒரு அனுபவம் ஏற்படுறது. அந்த அனுபவம் ஏற்பட்டவருக்கு அதுவாவே ஆயிடுறான் அப்படின்னு எப்படி சொல்றது. இப்ப உபாசனைக்கு சொன்ன இந்த வாக்கியத்தை இவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா ஞானத்துக்கும் அதேதான் அப்படின்னு கொண்டு வந்தார். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நல்லா நிர்விசிகமாக சிரவணம் பண்ணி தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்டா போறாரு, இதை நிச்சயம் அவன் அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். இதனால அவனுக்கு சம்ஸ்காரம் ஏறிட்டே வரும். எப்ப சம்ஸ்காரம் நிறைய ஏறி போயிடுமோ அப்ப என்ன ஆகும், அகம் பிரம்மாவே தெளிவான ஒரு ஞானத்தினாலே அவனுக்கு அஞ்ஞான நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு அவ சொல்றாளாம். ஆக வெறும் ஞான மாத்திரத்தினால இல்லே, அந்த ஞானத்திற்கு சம்ஸ்கார பிரச்சயம் அப்படிங்கிறது தேவைப்படுறது அஞ்ஞான நிவர்த்திக்கு. இல்லாதான் அஞ்ஞான நிவர்த்தி வராது. இவா சொல்ற சொல்றாளாம். அபரேது புருவதே. வேற சில பேர் என்ன சொல்றா, அவ வேற மாதிரியா சொல்றா. வேதாந்த வாக்கிய ஜனிதம் அகம் பிரம்மேதி விஜானம் சம்பர்க்காத்மகத்வாத் ஆத்மவஸ்து யாதாத்ய அவகாசி. வேதாந்தத்திலேருந்து நீ எதை தெரிஞ்சிலையோ அந்த ஞானம் வந்ததே, அந்த ஞானமானது ஆத்மவஸ்துவ சொல்லவே இல்லை. அந்த ஆத்மவஸ்து உடையவே இல்லை. ஆத்மதத்துவம் அது எப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு ஞானம் வந்தது, ஆனா அகம் பிரம்மான்னு விஷயம் இல்லைங்கிறேன் எப்படின்னு கேட்டா
அதுக்கு சம்சர்காத்மகத்வாத் அகம் பிரம்மா நீலோ கடஹா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னு வச்சுக்கோ. இந்த வாக்கியத்திலிருந்து இந்த வாக்கியத்தை கேட்கிறவன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். நீலஹா கடஹா அப்படின்னு 2 பதத்தை அவன் கேட்கிறான் காதால. இந்த பதத்தை கேட்ட உடனே அவனுக்கு அர்த்தம் புரியுது. நீலகான்னு சொன்னா நீலவர்ணமானது அப்படின்னு தெரியுது. கடகான்னு சொன்னா பானை அப்படின்னு தெரியுது. இப்ப இது 2ம் பதார்த்தம். இந்த 2 பதார்த்தத்துக்கு ஒரு சம்பந்தம் தெரியுது. என்ன சம்பந்தம் தெரியுது? 2மே ஒண்ணு அப்படின்னு ஒரு சம்பந்தம். இதுக்கும் அபேதங்கிற சம்பந்தம். அதாவது சில சமயத்துல அபேத சம்பந்தம் தெரியும், சில சமயத்துல வேத சம்பந்தம் தெரியும். அது யோக்கியமா என்ன சம்பந்தமோ அதுக்கு தகுந்தா போல அவன் சாப்பிடுவோம் ஏற்படும். இப்போ ராமஸ்ய இதா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. ராமஸ்யான்னு சொன்னா உடனே ராமர்னு ஒரு ஆள் தெரியும். இதான்னு சொன்னா இன்னொருத்தர் தெரியவா, அவருக்கும் இவருக்கும் உள்ள சம்பந்தம். இவர் அவருக்கு புத்திரன், இவருக்கு அவர் பிதா அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் தெரியும். பிதா புத்திரம் இல்லையா? அந்த மாதிரி நீலகா கடகா அப்படின்னு சொல்லும் போது என்ன சம்பந்தம் தெரிகிறது? அபேத சம்பந்தம் தெரிகிறது. அபேத சம்பந்தம் தெரியுதுன்னா சம்பந்தம் தெரியக்கூடிய வாக்கியம் இருக்கே, சம்பந்தத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் இருக்கே, அதனால வரக்கூடிய தியானம் இருக்கே, இது தத்துவ ஜானமே இல்லை. தத்துவ ஜானம் இல்லைன்னா ஆத்ம தத்துவம் மாத்திரம் விஷயமா இருக்கக்கூடிய தியானம் தான் தத்துவ ஜானம். இங்க என்னடா இதுன்னு சொன்னா அகம்னு ஜீவன் தெரிகிறது, பிரம்மான பிரம்மன் தெரிகிறது. இது 2க்கும் அபேதம் அப்படின்னு ஒரு சம்பந்தம் தெரிகிறது. ஆக இது வெறும் ஆத்ம தத்துவம் வஸ்து மாத்திரத்தை சொல்லக்கூடிய தெரிவிக்கக்கூடிய தியானம் ஆகல. அதனால இந்த தியானம் அஜானத்தை போக்காது. அதாவது வாக்கியத்தில் தத்துவதி அப்படின்னு உபதேசம் பண்ணி அந்த வாக்கியத்தினால எந்த ஒரு தியானம் ஏற்படுறதோ அந்த தியானம் அது ஒரு வாக்கியார்த்த தியானம் தானே தவிர இது ஆத்ம தத்துவ தியானம் இல்லை. ஆகையால இதனால அஜானம் போகாது அப்படின்னு அவர் சொல்றான். அமரேசு புருவதே வேதாந்த வாக்கிய ஜனிதம் அகம் பிரம்மேதி விஞ்ஞானம் சம்சர்காத்மகத்வா ஆத்ம வஸ்து யாதாத்மிய அவகாசி ஏவ ந பவதி. இந்த ஞானம் ஆத்ம வஸ்து யாதாத்மியம் இருக்கே, ஆத்மவஸ்து தத்துவம், சாதாரண தத்துவம், அந்த தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய ஞானமே இல்லை. இந்தருகி அப்ப எதுதான் ஆத்ம தத்துவ ஞானம்? வேதாந்தம் படித்து வர ஞானமே ஆத்ம தத்துவ ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்ப எங்கேருந்து வரும் இந்த ஆத்ம தத்துவ ஞானம்? அதுக்கு ஒரு வழி சொல்றீங்களா? ஏதேவா இதுதான் வந்தாகலாம். ஆனா என்ன பண்ணணும்? கங்கா ஸ்ரோதோவது சததம் அபியஸ்யதா அன்யதேவ அவாக்யார்த்தாத்ம விஞ்ஞானாந்தரம் உற்பத்தியதே. என்ன பண்ணுமா? வேதாந்தத்திலேருந்து அவன் என்ன தெரிஞ்சிருந்தாலும் அகப்பிரமாத்மின்னு தெரிஞ்சிருந்தானா இதை நித்தி அபியாசம் பண்ணிட்டே இருக்கணுமா? நித்தி அபியாசம் பண்ணிட்டே இருந்தான்னா அதான் விடாம பண்ணணுமா? கங்கா ஸ்ரோதோவது சததம். கங்கையுடைய பிரவாகம் எப்படி விசேதம் இல்லாமல் அவிச்சின்னமாக பிரவாகம் இருந்துட்டே இருக்கோ அதை போல இந்த ஞானம் பிரவாகம் பண்ணணுமா? உண்டாக்கிக்கணும். நிரந்தரமாக இந்த சிந்தனையே பண்ணிட்டு இருக்கணும். மகாபிரமாத்மி இந்த வாக்கியார்த்த தியானத்தை மறுபடியும் அபியாசம் பண்ணிட்டே இருக்கணுமா? பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? அப்ப புதுசா ஒரு தியானம் வரும். அவாக்கியார்த்தாத்ம விஞ்ஞானாத்திரம். அதுல பிரம்மம் ஜீவம் ஒண்ணு அப்படின்னு தெரியாது, வெறும் ஆத்ம யாதாத்மி மாத்திரம் தெரியுமா? அது நிர்விகல்பட்ட தியானம். இந்த தியானம் இருக்கு, இதுல ஆத்ம வஸ்து ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் தான் தெரியுமே தவிர இந்த அபேத விபேதா ஜீவன் பிரம்மம் 2 ஒண்ணு அப்படின்லாம் தெரியாது. இல்லை, இது நிர்விகல்பட்ட தியானம். இது வேற தியானம் காட்டினீங்க. வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய தியானம் இல்லை. வாக்கியத்திலிருந்து வந்த தியானத்தை அபியாசம் பண்றவனுக்கு பிற்பாடு வரக்கூடிய தியானம் இது. இந்த தியானம் தான் அஜானத்தை நிறுத்தும். அதேவ அசேஷ அஜான வீர உத்தாரி. இதுதான் அஜானங்கிற அந்த இருட்டை முழுசா நிவர்த்தி பண்ணக்கூடியது. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டா நியாய பிரஜான் உத்தீத பிராமணா இது ஸ்ருதே.
பிரதாரணத்துல இதுக்கு ஒரு ஸ்ருதி கிடைச்சு தமேவ தீரோ விஜ்ஞாய பிரஜாம் குருவீத பிராமணா அப்படின்னு இந்த வாக்கியத்திலே கிடைக்கக்கூடிய அர்த்தத்தை பார்த்து முதல்ல விஜ்ஞாய அப்படின்னு சொன்னா தெரிந்து கொண்டு அந்த வஸ்துவை வேதாந்தம் மூலமாக தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் பிரஜாம் குருவீத அந்த ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னா என்னாச்சு வேதாந்தத்திலேருந்து என்ன தெரிஞ்சுட்டா ஞானத்தை சம்பாதிச்சதாக தான் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன சம்பாதிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அதுதான் வேற எங்க தெரியுது. வேதாந்தத்திலேருந்து ஒரு ஞானம் வந்தது, அந்த ஞானம் இல்லை, இப்போ வேற ஒரு ஞானத்தை சம்பாதிக்கணும். அப்பதான் அஜ்ஞான நிவர்த்தியாகும். வேதாந்தத்திலேருந்து வந்த ஞானம் அஜ்ஞானத்தை போக்காது. அதனால வேதாந்தத்தினால தெரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஞானத்தை சம்பாதிக்கணுமோ இல்லையோ அதுக்காகத்தான் பிரஜா அப்பதான் பிராமணனாவான். இந்த யுக்திய தன்னுடைய இஷ்டப்படி வியாக்கியானம் பண்ணி இந்த மாதிரி மதத்தை கொண்டு வந்தான். அதாவது நிரந்தர அபியாசம் பண்ணிட்டே வந்தால் ஒரு புதுசா ஒரு ஞானம் வரும். அந்த ஞானம் ஆத்ம ஞானம் அஜானத்தை நீக்கி பண்ணக்கூடிய ஆத்ம ஞானமாக இருக்கும். இந்த ரெண்டு பட்சம் இருக்க இப்ப சொன்னாரு அத்திய பக்ஷத்வய நிவர்த்தையே இத வகிரியதே. இவா சொல்லுங்க பார்த்தா சரியா சொன்ன மாதிரி இருக்கும். அது அப்படி இல்லை, சரியில்லை இவா சொன்னது அப்படிங்கிறதுக்காக அடுத்த காரியம் சகிருத் பிரவருத்தியா விருத்தனாதி கிரியாகாரக ரூபபுத்து அஜ்ஞானம் ஆகவ ஞானம் சாங்கத்யம் நாஸ்தி அதோ அனயோ. சகிருத் பிரவருத்தியா விருத்தனாத்தின்னு சொன்னா உபவர்த்தம் பண்றது, அதாவது அழிச்சுடுறது. தியானம் இருக்கே ஆகமத்தினாலே வரக்கூடிய தியானம் ஆகம ஞானம், அதாவது வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம். இது வந்த உடனே இது வந்துட்டு பல தடவை இது வந்து அப்புறம் புதுசா ஒரு ஞானம் வந்தது இல்லை. இது வரைச்சி இது என்ன பண்றது சகஸ்தியா ஒரு தடவை தான் வருது. ஒரு தடவை வந்தாலே போதும். கிரியா காரக ரூப அஜானம் விருத்தனாதி. அந்த கிரியை என்ன, காரகம் என்ன, இது வேற அது வேற, நான் கர்த்தா அப்படிங்கிற அந்த பல அஜானம் இருந்தோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு ரூபத்தை நமக்கு குறிக்கின்ற ஒரு அஜானம் இருந்தது. அந்த அஜானத்தை உபவர்த்தனம் பண்ணிவிடும், அழிச்சுடும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா முன்னாடி சொன்னவா என்ன சொன்னா இது ஞானம் வந்ததுன்னா உடனே அஜானம் போகாது. இதுக்கப்புறம் அவன் நிறைய உபாசனம் பண்ணி அந்த சம்ஸ்காரத்தை சேர்த்துக்காதான் அந்த சம்ஸ்காரத்தினால அஜானம் போகும். இன்னொருத்தர் சொன்னார் இந்த வாக்கியார்த்த ஞானம் ஆத்ம தத்துவ ஞானமே இல்லை, ஏனால ஆத்ம தத்துவ அஜானம் போகாது. இது ஏன்னா இது வாக்கியார்த்த ஞானமா இருக்கு, இது சம்சர்க்கமா இருக்கு. இது அபியாசம் பண்ணிட்டே இருந்தா அப்புறமா ஒரு ஞானம் வரும். அந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. இது ரெண்டுமே தப்பு. ஏன்னா ஆகமத்தினால வரக்கூடிய ஞானம் தான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும். அதுவும் வந்தாலே நிவர்த்தியா இருக்க திருப்பி வந்தா தான் போகுது. சகத் பிரவருத்தியா விருத்தினாதி கிரியா காரக ரூபத்து அஜானம் ஆகம ஜானம். அதனாலே சாங்கத்யம் நாஸ்தி அதோ அனயோ. அஜானத்தோடு இந்த ஞானம் சேர்த்து இருக்காது. இது முன்னாடி சொன்ன ரெண்டு மதத்திலையும் அஜானத்தோடு சேர்ந்து ஞானம் இருக்க முடியாது. அதாவது வாக்கியத்தினால ஏற்படக்கூடிய ஞானம் பாட்டுக்கு இருக்கு, ஆனா அஜானம் போல அது பாட்டுக்கு இருக்கு. அப்ப ரெண்டுமே சங்கதமாக ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கும்படியாக அவன் தன்னுடைய பட்சத்தை சொல்லியிருந்தான். அது கிடையாது. அஜானாசி அனயோகோ சாங்கத்தியம். இந்த ஆகமத்தால வரக்கூடிய தியானத்துக்கும் அதுக்கு விபரீதமான அஜானத்தும் சங்கதி கிடையாது, ஒரு இடத்துல சேராது. புரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப காரணங்கள்லாம் முன்னாடி சொன்ன விஷயம் தான், அதை பெருசா வியாக்கியானம் பண்ணல. ஏற்கனவே சொன்னபடி இப்ப என்ன வச்சுக்கணும்னா பாஷ்யக்காரனுக்கு இந்த விஷயத்தை எடுத்து பேசிட்டாங்க. இந்த வாக்கியத்துல இந்த ஞானம் தெரியுது, ஆனா அஜானம் போகலையே அப்படின்னு கேட்டா ஞானம் வரலன்னு அர்த்தம் அப்படின்னா அவனை புரிஞ்சுக்கல. வாக்கியார்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கா,
ஆனா பிரதிபத்தம் இருக்கு, அதனால அது பரோட்ச கல்பமா இருந்துட்டு அஜானத்தை நிவர்த்தி பண்ணது. பிரத்யமா அனுபவமா தெரிஞ்சிருந்தா தான் அஜான நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இல்லே வரத்தையே அது அபரோட்சத்தான் வந்திருக்கு, பிரதிபத்தமானதுனால வரலன்னு சொன்னாரா. அதை போல இன்னொன்னு என்ன சொல்றா, சப்தத்திலேருந்து வரக்கூடிய ஞானம் பரோட்சமா இருக்கிறதுனால அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணல. மறுபடியும் அதே சப்தத்தினாலே பிரதிபந்த நிவர்த்தி ஆரம்பிச்சு அபரோக்ஷ ஞானம் வரும், அதனால போகும் அஜானம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் அஜானத்தை எது நிவர்த்தி பண்றதோ அதுதான் ஞானம் அப்படின்றாங்க. ஆகவத்தினால வரக்கூடிய ஞானம் தான் அது. நீங்க சொல்றபடி நான் வேண்டாம்னு சொல்லல. அதாவது அகந்யஹரி ரொம்ப காலம் அதே விஷயத்தை ஞானம் பண்ணிட்டே இருக்கணும், ஞானம் பண்ணினா ஞானம் வரும் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த ஞானமே தான் ஆகம ஞானம். ஆகமத்தினால வரக்கூடிய தியானம் தான் அது. எப்படின்னு கேட்டா அப்பவும் இந்த தியானமானது அதாவது என்ன மனநம் நிதித்தியாசனம், நான் சொல்றது நிதித்தியாசனமே தான், வேற சப்தத்தால சொல்றாங்க. அந்த நிதித்தியாசனம் பண்ணினதுக்கு அப்புறம் இதே சப்தத்தினாலே அதாவது மகாவாக்கியத்தினாலே இவனுக்கு பிரதிபந்தகம் எல்லாம் நிவர்த்தி ஆனத்தினாலே சாட்சாத்காராத்மகமான ஞானம் வருது. இது அஜானத்தை நிவர்த்தி பண்றது. அது ஒரு தடவை தான் வருது, ஒரு தடவை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது, அதுதான் ஞானம். அதுக்கு முன்னாடி வந்த ஞானங்கள்லாம் ஞான ஆபாதம். தேவந்தாவத்து அனானாத்வே பிரம்மணி ஞான கர்மனோ சமுச்சயோ நிராகதா. பிரம்மங்கிறது எப்படி இருக்கு, நிர்விசேஷம் அத்வைதமாக இருக்கு, அதாவது அதுல பேதம் கிடையாது அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஒத்துண்டு இதான் சித்தாந்தம். நானாத்வம் இல்லாத பிரம்மம் அனானாத்வே பிரம்மணி, நானாத்வம் இல்லாத பிரம்மத்திலே வச்சுட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஞான கர்ம சமுச்சயமானம் அப்படின்னு யாரோ சொன்னா அதெல்லாம் நிராகரணம் பண்ணிட்டாங்க. பல விதமா சொல்லிட்டே வந்ததை நிராகரணம் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன சொல்றா, இது என்னுடைய சித்தாந்தம் இருக்கட்டும், இந்த பேதாபேதவாதி பிரம்மத்திலேயே நானாத்வம் இருக்கு பேதம் இருக்கு எல்லாம் சொல்றானே ஞானம், அப்படி ஒரு ஞான கர்ம சமுச்சயவாதி இருக்காங்க. அந்த ரீதியில் அவருடைய திருஷ்டியை வச்சுட்டு நாம பார்த்தாலும் கூட ஞானம் தான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும்னு நீயே சொல்லி ஆரம்பிக்கிறேன். வேதாபேதவாதி ஞான கர்ம சமுச்சயத்தினாலே மோட்சம் வரும் அப்படின்னு சொல்ற, நீ கூட அந்த மாதிரி சொல்றது தப்பா இருக்கும். உன் மதத்திலேயே நான் ஒத்துட்டு சொல்றேன், வேதாபேதத்தை ஒத்துட்டு பேசுறேன். அப்பவும் தியானம்னாலதான் உனக்கு மோட்சம் வந்தாங்கன்னா கர்ம சமுச்சயம் அகிஞ்சரம், அதனால உபயோகம் இல்லை, கர்ம சமுச்சயம்ங்கிறது வராது அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அதுனா பக்ஷாந்தர அபியுபகமே நாமி. பக்ஷாந்தரம்னா நானாத்வம், அதாவது அநேகாத்மகம் பிரம்மா அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து பாஷ்யக்காராலே சொல்லியிருக்கா. பல இடத்துல கண்டிக்கிறதுக்காக எடுத்து கொடுத்தாங்க. ஒரு விருட்சம் அப்படின்னு எடுத்துக்கோன்னா விருட்சம்னு பார்த்தா அது ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு விருட்சம் தான் இருக்கு. ஆனா அந்த விருட்சத்துக்குள்ள ஏகப்பட்ட ஏதம் இருக்கு, பல சாட்சிகள் இருக்கு, இலைகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, பூக்கள் இருக்கு. இது எல்லாமே தனித்தனி. சாட்சின்னு சொன்னா ஒரே ஒரு சாட்சி தான் அதுல இருக்குன்னு சொல்றது இல்லை. ஆனா எல்லாமே சேர்த்து மொத்தமா விருட்சம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விருட்சம் தான் இருக்கு. அந்த மாதிரி பிரம்மத்தை வச்சு கொடுத்தாங்க சில பேர். அப்படின்னா ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்கு, ஆனா அந்த பிரம்மத்துக்குள்ள பெரிய பிரபஞ்சமே இருக்கு, ஏகப்பட்ட சேதம் இருக்கு, ஜீவன்கள் என்ன, பிரபஞ்சம் என்ன, எல்லாமே இருக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்ற வாதிகள் இருக்காங்க. அவளுடைய மதத்தை ஒத்துண்டு அப்படி இருந்தாலும் கூட மோட்சசாதனம் ஞானம்னு தான் சொல்லணுமே தவிர கர்ப்ப சமுச்சயமா உபயோகம் இல்லை சொல்றாங்க. அது அதுனா பக்ஷாந்தர அபியுபகமே நாமி பிரத்யவஸ்தானே பூர்வவத் அனாஸ்வாசா யதா ததா விதீயதே. அந்த பட்சத்தை வச்சுட்டு பேசினாலும் அவன் சொல்ற வாதத்தையும் நம்ப முடியாது, அதுலயும் தப்பு வருது அப்படிங்கறத இப்ப சொல்றோம். எப்படி அனுஷ்டாரித நானாத்மம் பிரம்ம யஸ்யாபிவாதினா தன்மதேனாபி துஸ்வாத்யா ஞான கர்ம சமுச்சய. எஸ்ய வாதினா, எந்த வாதி நீ இந்த மாதிரி சொல்லுகிறானோ, அதாவது பிரம்மம் அனுசாரித நானாத்மம், அது தன்கிட்ட நானாத்மத்தை கொண்டது, நானாத்ம
தத்துவத்தை உத்தாரணம் பண்றதுன்னா நிவர்த்தி பண்ணவில்லை. உத்தாரித்ததுன்னா நிவர்த்தி பண்ணப்பட்டது இல்லாதது. நானார்த்தம் இல்லாதது அப்படின்னு சொன்னா உத்தாரித நானார்த்தம் அப்படின்னு சொல்லுங்க. நானார்த்தம் உள்ளது அப்படிங்கிற அர்த்தத்துல அனுத்தாரித நானார்த்தம் ஒரே பிரம்மம். ஆனா அதுக்குள்ள வேதங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படி எந்த வாதி ஒத்துக்கிறானோ தன்மதேனா அவனுடைய மதப்படி நம்ம விசாரிச்சு பார்த்தாலும் ஞான கர்ம சமுச்சயா துஸ்தாத்யா. சொன்னோட மோட்சம் வந்து ஞான கர்ம சமுச்சயத்தினால வரும் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ அது சாத்தியம் இல்லை. நம்ம மதத்தை வச்சு நம்ம மதத்துல இல்லவே இல்லை. எவன் சொல்றானோ இதை வச்சு ஒத்துட்டு இருக்கானோ அவனுக்கு கூட ஞான கர்ம சமுச்சயம் சரி வராது அப்படின்னு சொல்றான். எப்படி என்ன ஏன் சரி வராதுன்னு சொல்லிட்டா சரியா வராதுன்னு ஆயிடுமா? ஏன்னு சொல்ல வேண்டாமா? உபபத்தி வேணுமே அதுக்கு சொல்றாங்க. சத்திய விபாகோ பூஷண விபாக பிரஜப்தரே. இப்ப சொன்ன விஷயத்தை கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா விவரிச்சு சொல்றான் அவரே. அப்பதானே புரியும் என்ன தப்பு சொன்னாவா. பிரம்மத்தையோ நானாத்மகமா ஒத்துக்கிட்டான். இனிமே இந்த அது சத்தியம் வேற அஜானத்தால வந்தது இல்லை. அப்படி இருக்கும் போது வெறும் ஞானத்தால மோட்சம் எப்படி வரும்? ஞானத்தால அஜானம் மட்டும்தான் போகும். அஜானத்தால எது வந்ததோ அது வேணும்தான் போகும். இங்கேயோ அஜானத்தால ஒண்ணும் வரல. அப்படி இருக்கும் போது கர்மாவும் சேர்ந்தாதானே அந்த ஞானத்தால மோட்சம் வந்ததா சொல்ல முடியும். அவன் மதத்துல கூட வராதுன்னு சொல்றது எப்படி அப்படின்னு சமயம் வருதோ இல்லையோ அதுக்கு சொல்றான். பிரம்மா ஆத்மாவா பவே சத்ய யதிவா அநாத்ம ரூபகம் ஆத்மானாப்தி கவே மோஹாத் இதரஸ்யாப்ய அநாத்மனஹ. இப்போ இங்க முமுக்கு தானே அதிகாரி சாஸ்திரத்துக்கு. அவன் தானே அவனுக்காகத்தானே இந்த ஆத்மதத்துவ ஞானத்தை உபதேசம் பண்றது. இப்போ அந்த முமுட்சுவுக்கு பிரம்மா ஆத்மாவா பவே. முமுட்சுவுக்கு பிரம்மம் உபதேசம் பண்ணும் போது பிரம்மங்கிறது உனக்கு ஆத்மா நீயேதான் அது அப்படின்னு உபதேசம் பண்ணினாலும் சரி, அல்லது பிரம்மம்னு வேற ஒண்ணு இருக்கு அது அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணாலும் சரி, ஆனா எதிவா அனாத்ம ரூபகம் இந்த ரெண்டு விதமா எப்படி சொன்னாலும் சரி ஆத்மா அனாப்தி அவே மோகா. மோகன்னா அஜானம். இந்த முமுட்சுவுக்கு ஆத்மா கிடைக்காம போனது எப்படி அப்படின்னு கேட்டா அஜானத்தினால்தான் நீங்க சொல்லும்படியாக ஆகும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் பிரம்மங்கிறது இந்த முமுட்சுவுக்கு யாருக்கு உபதேசம் பண்றோமோ அந்த முமுட்சுவுக்கு ஆத்மாவாகவே இருந்துருச்சுன்னு சொன்னா தீர்மானமா அவங்க ஆத்மா அவரே தாங்கிறதுனால அதை அடையிறது ஞானத்தாலதான். ஏன்னா அது கிடைக்காம ஆத்மா அனாப்தி எப்படி ஆத்மாவே இருக்கும் போது அது கிடைக்கலன்னு சொல்றானே எனக்கு வாங்கலாம். அது அனாப்தி ஆத்மா அப்பிராப்திங்கிறது எதனால வந்தது? இருக்கிற வஸ்துவ அப்பிராப்திக்கு சொல்லணும்னா அஜானத்தால்தான் சொல்லணும். வேற வழி இல்லை. நம்ம கிட்டயே கழுத்துல தங்க மாலை இருக்கு, தங்க செயின் இருக்கு, ஹாரம். இவன் மறந்து போய் வேற இடத்துல தேய்ச்சி காணுமே அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை கிடைக்கிறதுக்கு என்ன வழி? ஞானம் தான் வழி. ஞானம் தான் வழின்னு சொன்னா அது அப்பிராப்த பிராப்தி கூட இல்லை. ஞானம் அதே ஏற்கனவே நம்ம கிட்ட தானே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அப்ப என்ன ஆகும்? பிரம்மம் இவனுக்கு ஆத்மாவாக இருக்கும் பட்சத்திலே இவன் இருக்கிறதே இவனே பிரம்மனாத்தான் இருந்துட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு பிரம்மத்தை தேடிட்டு போறானே எப்படி அப்படின்னு கேட்டா தெரியலேங்கிறதுனாலதான் தேடிட்டு போறான். அப்போ அந்த பிரம்மத்தை உபதேசம் பண்ணினால் அவனுடைய அஞ்ஞான நிவர்த்தி ஆச்சு, பிரம்மம் கிடைச்சு போகுது. இப்படிதான் சொல்லுவாங்க. இதே மாதிரி பிரம்மம் வேறுன்னு வச்சுருவோம். இவன் வேறு, பிரம்மம் வேறு. அப்படி இருந்தாலும் அந்த பிரம்மம் எப்படி எங்கோ ஒரு மூலையில இருக்குன்னு இல்லை பார்த்தா அது வியாபகம் எல்லா இடத்தையும் இருக்கு. இவனால பிரம்மத்தை விட்டு விலகி தூரத்தை தள்ளி போக முடியாது. ஏன்னா எங்க போனாலும் பிரம்மம் இருக்கு. சமயவேதம் பிரம்மோபரிஷ்டா பிரம்ம பஷ்டா அகஸ்தாதம் எல்லா இடத்தையும் அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
அப்ப இவன் பிரம்மத்தை விட்டு தள்ளி போறதுக்கு இல்ல, பிரம்மம் வேறு இவன் வேறுன்னு இருந்தாலும் கூட அப்படி இருக்கிறது இவன் பிரம்மத்தை அடையலே அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இப்போ ரெண்டு வஸ்து தள்ளி தள்ளி தனியா இருந்துட்டு, இப்ப கிராமங்கிறது 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, இவன் வேற ஒரு தூரத்துல இருக்கான் அப்படின்னா இவனுக்கு தன்னுடைய கிராம பிராப்தி இல்லைன்னு சொல்லலாம். இப்ப கிராம பிராப்தி ஆகான்னா இவன் இங்கேருந்து நகர்ந்து அங்க போகணும், கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டா ஆஹா இப்ப கிராம பிராப்தி ஆயிடுச்சு, முன்னாடி ஆகல அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆகாச பிராப்தி சொல்ல முடியாது. ஆகாசம் இல்லாத இடத்துல தள்ளி வரணுன்றா அதுக்கப்புறம் இப்ப ஆகாசத்தை போய் அடைஞ்சான் அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஆகாசம் இல்லாத இடமே இல்லையே, எங்க இருந்தாலும் ஆகாசத்தோட சேர்ந்துதானே இருக்கான் இல்லையா? அத போல இந்த ஈஸ்வரன் ஆத்மாவை தவிர்த்து ஜீவாத்மாவை தவிர்த்து சின்னமாக ஒரு ஆத்மாவை சொல்றே அப்படி வச்சிருந்தாலும் கூட அந்த ஆத்மா எங்க இருக்காரு? எங்க பார்த்தாலும் இருக்க, அவர் இல்லாத இடமே இல்லை, இல்லாத இடம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துட்டு இருக்கான், எதிராளி கூட ஒத்துட்டு இருக்கான். அதனாலதான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசி அர்ஜுனத்தை ஒரே காலத்துல எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்திலும் அவர் இருந்துட்டே இருக்கார் ஈஸ்வரன். அப்பனா தள்ளி இருக்காருங்கிறது இல்லையோ, கூடவே தான் இருந்துட்டு இருக்காருன்னா வாசுபர்ணா சைஜாதகாயா அப்படிங்கிற மந்திரத்தை பார்க்கறதுக்கு அவளுடைய வியாக்கியானம் படி கூட ஒரே சரீரத்திலே அவர் வந்துட்டே இருக்கார், கூடவே இருந்துட்டு இருக்கார், கூடக்க தள்ளி இல்லவே இல்லை. அப்ப கூடவே இருக்கிறது அவரை அடையலேங்கிறது எப்படி சொல்லலாம்? நிஜமா சொல்ல முடியாது. அஜானத்தை அவன் தான் சித்தியாகணும். அஜானம் தெரியல, அதனால இருந்தும் பிராப்தமாக இருந்தும் பிராப்தமாகலே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கதான் சித்தியாகணும். அதான் இப்ப சொல்றாங்க. இப்ப என்ன நீ பிரம்மம் வேறு, நீ எப்படி வேணா வச்சுக்கோ, அவங்க வச்சிருந்தாலும் கூட எப்படி இவருக்கு பிரம்மம் கிடைக்காம போச்சு அப்படின்னு கேட்டா அஜானத்தினாலே கிடைக்காம போச்சுன்னா சித்தியாகணும், வேற வழி இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்? ஞானம் தான் வேணும். ஞானம் வந்தாதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அப்ப என்ன ஆச்சு? கர்மா பிரயோஜனம் இல்லை, கர்மாவால கர்மாவுக்கு வேலையே இல்லை இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்றது. அதனால நீயும் ஞான கர்ம சமச்சயம் சொல்ல முடியாது இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்று சொல்ற. பிரம்மாத்மாவா பவேத் சத்ய எதிவா அனாத்ம ரூபகம். பிரம்மாங்கிறது இவனை காட்டிலும் வேறாதாக இருக்கட்டும் அவங்க மத்தபடி, அப்படி இருந்தாலும் ஆத்ம அனாத்மி பவே மோகா. இந்த ஆத்மா இந்த பிரம்மங்கிறது உனக்கு கிடைக்காம போனது, அப்பிராப்திங்கிறது மோகா அஜானத்தால வந்தது அப்படிதான் சொல்லி ஆகணும். இதரஸ்யாமி அனாத்மனா. இந்த ஆத்மாகாசம் வேறு தான் இல்லை, அனாத்மா அப்படின்னு வச்சுட்டாலும் கூட இந்த ஆத்மாவா ஆத்மாவா இருக்கட்டா அனாத்மாவா இருக்கட்டா அது கிடைக்கலன்னு சொன்னாக்க, லாபமா இருக்கிறது கிடைக்கலன்னு சொன்னா அது மோகாத்துதான் சரியாகும். தத்திர எதிதாவது வாஸ்தவேனைவ விருத்தேன பிரம்ம பிராப்தம் ஆத்மஸ்வாபாவியா கேவலம் ஆசுர மோக அபிதான மாத்திரமேவ அனாப்தி நிமித்தம் சத்யன் பக்ஷே மோகாபிதான பங்காய நைவ கர்மாணி காரணம் ஞானேனைவ ஃபலாவாப்தேஹே தத்ர கர்ம நிரர்த்தகம். இங்க ரெண்டு பக்கமா சொன்னாங்க. பிரம்மா ஆத்மாவா பவி எதிவா அனாத்ம ரூபம். பிரம்மத்தை வேதாந்தம் அவனுக்கு உபதேசம் பண்ணும் போது அந்த பிரம்மமானது இந்த முமுட்சுவுக்கு ஆத்மாவாகவாவது இருக்கலாம் அல்லது வேற யார் இருக்கலாம். அப்ப பிரம்மமே ஆத்மா அப்படின்னு வச்சுக்கிட்டு போனாலும் எதித்தாவது வாஸ்தவேனீவ விருத்தேன பிரம்மா பிராப்தம். பிரம்மா ஆத்மாவா இருக்குதுன்னு சொன்னா நிஜமா அது பிராப்தமாவே இருக்கிறாச்சு. ஏன்னா ஆத்மாங்கிறது தன்னை விட்டு விலகினா அது ஆத்மாவாகாது. அதனால ஆத்மஸ்வபாவமே எப்படிதான் ஆத்மஸ்வபாவியா. அப்ப எப்படி அது கிடைக்கல? கேவலம் ஆசுர மோக அபிதான மாத்திரமேவ அனாப்தி நிமித்தம். கிடைச்சே இருந்தாலும் இவருக்கு அந்த ஆசுர சம்பத்து சொல்லக்கூடிய மோகம் இருக்கே, விஞ்ஞானத்தால வரக்கூடிய கிரமம். மோகங்கிறது ஆசுர சம்பத்துல சேர்த்திருக்கு. அந்த அஜானமானது இது கிடைக்கல அப்படின்னு ஒரு பிராந்தி ஏற்படுது. அதனால அதுதான் அனாப்தி நிமித்தம்
அப்படிங்கிற பட்சத்திலே சஸ்மின் பட்சே இப்ப என்ன பண்ணணும்? இந்த மோகத்தை நிவர்த்தி பண்ணணும். மோக அபிதான சஞ்சாயம், மோகங்கிற இந்த ஆவரணத்தை பங்கம் பண்ணுவதற்கு என்ன வேணும்? தெய்வ கர்மாணி காரணம், கர்ம அனுஷ்டானம் பண்ணினா இந்த மோகத்துக்கு பங்கம் வராது. யானே தியானம் வந்தா மோகம் காணாம போயிடுது. மோகம் காணாம போயிடுச்சுன்னா ஆத்மா ஏற்கனவே நினைச்சிருக்க புதுசா கிடைக்க வேண்டியதா இருந்தா கர்மாவுக்கு அங்க வேலை இருக்கு. முன்னாடி கமைக்காமல் பிராப்தமாக இல்லாமல் ஒரு சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணி அதை அவன் அடையணும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல தீர்மானமா அதை அடையறதுக்கு கர்மாவானம் வெறும் தெரிஞ்சுதான் போகும், பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சமா தியான மாத்திரத்தால அங்க பிராப்தி வராது. ஆனா ஏற்கனவே பிராப்தமா இருக்குங்கிற விஷயத்த இவன் பிராப்தி இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தா அப்ப இதை அடையறதுக்கு ஞானம் வந்தாலே போதும், அதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய வேண்டாம் அடையறதுக்கு. அதனாலே யானே பலாவாம், ஞானத்தாலேயே அவருக்கு அப்பிராப்தமா இருந்த ஆத்மஸ்வரூபம் கிடைச்சு போயிடுச்சுன்னா தத்திர கர்ம நிரர்த்தகம். இது கருத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக அதை அடையறதுக்கு கர்மா பண்ண வேண்டிய கர்மா அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒன்றும் பிரமேயம் இல்லை, பிரசக்தி இல்லை, அது வியர்த்தமாகும். சரி, பிரம்மம் வேறு, இது பிரம்மமே ஆத்மா அப்படின்னு வச்சுட்டு அப்பவும் கர்மா அந்த பிராப்திக்கு காரணமாக முடியாது. இப்போ வேறதான் பிரம்மம் அப்படின்னு வச்சுட்டு பேசினாலும் தியான கர்ம சமுச்சயம் வராது அப்படிங்கிறது சொல்றாங்க. அனாத்ம ரூபகேது பிரம்மணி ந கர்ம சாதன பாவம் பிரதிபத்தியதே. இந்த பிரம்மம் இவனை காட்டிலும் வேறானது அப்படின்னு சொன்னாலும் கர்மாவால அதை அடையிறதுக்கு இல்லை. கர்மா சாதன பாவம், பிரம்ம பிராப்தம் சாதன பாவம், பிரம்ம பிராப்தி சாதனமாக ஆக முடியாது, கர்மாவும் ஆக முடியாது. நான் ஞானம் கர்ம சமுச்சிதம் அசமுச்சிதம் வா, இது அடையறதுக்கு சாதனமாக தியானம் கூட ஆகாது, வேறேன்னு சொல்லப்படுது. கர்ம சமுச்சிதமா இருந்தாலும் ஆகாது, கேவல ஞானமா இருந்தாலும் ஆகாது. கர்ம சமுச்சிதம் அசமுச்சிதம் வா. ஏன் சொல்றேன்? அந்நிய ஸ்வரேவ சாதகஸ்ய பிரம்மணோபி அந்நியத்துவம் ஸ்வரேவ சித்தம். சாதகன் அந்நியா வேற, பிரம்மத்தை அப்படின்னா பிரம்மங்கிறது வேறையாத்தானே இருக்கணும். வேறையா இருக்குன்னு சொன்னா அது ரெண்டு எப்படி சேரும்? வேறேன்னா தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம். இது வேற அது வேறேன்னு சொன்னா இது வேற வேறையாத்தான் இருந்துருக்கும், எப்பவும் அப்படியேதான் இருந்துருக்கும். இது ஒண்ணு இப்ப பிராப்தி அப்பிராப்தின்னு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டாமா? இதுக்கு முன்னாடி அப்பிராப்தமா இருந்தது, இப்ப பிராப்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றச்சே. கிராம பிராப்தி ஸ்தலத்துல நாம எப்படி சொல்றோம்? முன்னாடி கிராமம் சரியா இருந்தது, இந்த ஆள் வேற தூரத்துல இருந்தா, அப்ப அப்பிராப்தம் சொல்றோம். இவன் அங்க போய் சேர்த்துட்டான், சேர்ந்தாச்சுன்னா கிராம பிராப்தி ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு கிட்ட வந்துருக்கும், அதுதானே பிராப்தி சொல்லணும். அந்த மாதிரி பிரம்மம் தனியா தூரத்துல இருந்தது, இவன் தனியா இருக்கான். ஆக என்னாச்சு? இப்படியானதுனால அபராதமா இருந்தது, இவங்கிட்ட இல்ல, பிரம்மம் தூரக்க இருந்தது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணா? ஏதோ பண்ணி பிரம்மத்தை கிட்ட போயிட்டான்னா பிரம்ம பிராப்தி அப்படின்னு சொல்லணுமோ? இப்படி சொல்ல முடியுமோ? உங்க பிரம்மா அப்படி ஒன்னும் பரிச்சின்னமாக இல்லையே. ஆறு அந்த பிரம்மத்தை இந்த ஜீவனை காட்டிலும் வேறானதாக ஒத்துக்கிறாளோ அவளுடைய சித்தாந்தப்படி கூட அந்த பிரம்மங்கிறது ஒரு பரிச்சின்ன பதார்த்தமா இல்லை, கடப்படாதிகள் மாதிரி ஒரு மூலையில இருக்கக்கூடியதாக இல்லை. அது சர்வகதம், எல்லா இடத்திலும் வியாபகம், விபு அப்படின்னு தான் அவளும். அப்படி இருக்கிறச்ச தியானம் வரத்துக்கு முன்னாடியும் தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் வந்தது? இப்போ அப்படியே இருக்கு, அப்போ முன்னாடி அப்படிதான் பின்னாடி அப்படிதான். அந்த பிராப்தி அப்பிராப்தி ரெண்டுமே ஏதாவது வித்தியாசம் வேண்டாமோ? இல்லையா? இவன் கர்மானுஷ்டானமோ. அதனால என்ன ஆச்சு? தியானம் வந்தும் பிரயோஜனம் இல்லை. பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாலும் தெரிஞ்சுக்காத சமயத்துல எப்படி அந்த பிரம்மம் இருந்ததோ அப்படியேதான் இருக்கு. பிரம்மம் கிட்ட வந்துடுத்தோ அப்படின்னு சொல்றது இல்லை, கிட்டதான் இருக்கு, ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. சரி, கர்மா காரணம் சொன்னா கர்மாவே ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, தூரத்தை இல்லை, இங்கேதான் இருக்கு. தியான கர்ம சமுச்சிதம் சொன்னா
அதுவும் வேஸ்ட் தான் அவன் பக்கத்துல. ஏன்னா ஞானகர்ம சம்சயம் ஒண்ணுமே வித்தியாசம் இல்லையா. முன்னாடி சொன்னதுக்கு முதல்ல அப்பிராப்தம் அப்புறம் பிராப்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே இல்லை. அதனாலே மதத்திலையும் அந்த தியான கர்மத்தை பற்றி சொல்றதுக்கு ஔச்சித்யம் கிடையாது. தத்ரைவம் அதனால என்னங்கிறத ஒரு நிகமம் சொல்ற. அந்நிய அந்யாத்மதா பிராப்தம் நக்வசித்தேது சம்பவः தஸ்மின் சத்யபி நானஷ்டः பராத்மானம் பிரபத்யதே. ஏதோ இது வேற அது வேறையா இருக்குன்னு சொன்னா இது அதுவாக ஆசையாக ஸ்லோகம் இருக்கு விஷ்ணு புராணத்துல. பரமாத்மாத்மனோர் யோகா பரமார்த்த இரியதே. பரமாத்மா யோகானா அபேதம் சொன்னான். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் மோட்ச காலத்துல ஒன்னாக போயிடுறது. இதுதான் பரமார்த்தம் அப்படின்னு யாரும் சொல்றா. அது தப்பு. வித்யைதத் அந்நியத் திரவ்யம்ஹி நைதி தத்ரவ்யதாம் யதா. இது வேறையா இருக்கு அது வேறையா இருந்ததுன்னா இது ஒரு நாளும் அது ஆகாது. ஆக மோட்சகாலத்திலே ஜீவன் பிரம்மமாக ஆகணும் அப்படின்னு சொன்னா முன்னாடியே அது பிரம்மமா இருந்தாதான் மோட்ச காலத்துல அது பிரம்மம்னு தெரியும். இது மாத்திரம் தனித்தனியா இருந்து கொடுத்து முன்னாடி வேற அப்படின்னு சொன்னா அந்த வேறங்கிற அந்த வேற்றுமை பேதம் இருக்கே, இந்த பேதம் எப்பவுமே நிவர்த்தியாகாது. மோட்ச காலத்தில் கூடவே இருந்துருக்கும். அதனால வேற ஒரு திரவியம் இன்னொரு திரவியமாக மாறுறதுன்னு புரிய முடியாது. ஒரு கட்டம் இருக்கு, அந்த கட்டம் திடீர்னு படமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதனாலே அந்நிய அந்யாத்மதா பிராப்தம் சம்பவம். எப்படி திடீர்னு பிரம்மமா எடுத்து மோட்ச காலத்திலே எது இந்த ஜீவாத்மாவை பிரம்மம் ஆக்கினது அதுக்கு காரணம் என்னன்னா தாவத் ஹேது சம்பவம். சில சமயம் ஒரு திரவியத்தை இன்னொரு திரவியமா மாத்தலாம். அதாவது ஒரு மண் பிண்டம் இருக்கு, மண் கட்டி, மண் கட்டிய நம்ம ஏதோ காரியங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை ஒரு கதமாக மாத்தி பண்ணிடலாம். ஆனா இந்த ஜீவா அதுக்கு ஒரு காரணம் வந்தா தானே தானே ஆயிடாதோ இல்லையோ. இப்போ இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவாக மாற்றுறதுக்கு என்ன காரணம் இருக்கு? என்ன பண்ணா அவன் இவன் பரமாத்மாவாக மாறுவான்? அது அந்த மாதிரி ஒரு காரணமே இல்லையே. ஹேது சம்பவா அன்னு ஒரு விஷயம். நான் ஒரு திருஷ்டாந்த சொன்னேன் பார்த்தோம். மிருத்பிண்டம் அது கதமாக மாறினதுன்னு சொன்னா அந்த மிருத்பிண்டம் விநாசத்தை அடைஞ்சு ஒரு தூரம். அப்புறம் இல்ல மிருத்பிண்டமாக இல்லை, அது கதமா ஆயிடுச்சுன்னு சொன்னா பழைய ரூபம் நஷ்டமாயிடுச்சு. பால் தயிராயிடுச்சு அப்படின்னா இப்ப பால் இருக்கும் இல்ல, பால் நஷ்டமாயிடுச்சு தயிர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த மாதிரி இங்க இந்த ஜீவாத்மா மோட்ச காலத்துல நஷ்டம் ஆயிடுச்சா இருக்கிறது பரமாத்மா அப்படின்னு சொல்ல முடியாயிடும். ஆனா அப்படி இல்லை. அதான் நீங்க சொல்ற இடத்துல அனந்த பராத்மானம் பிரபத்தியதே. தான் விநாசம் ஆகாமல் பரமாத்மாவை இவனால் அடைய முடியாது போல இருக்கே, இது வேற அது வேறன்னு சொல்ற மதத்திலே. அதனால ஏற்கனவே பரமாத்மாவாகவே தான் இருந்தான், அது தெரியாம இருந்தான், ஞானம் வந்தது, தெரிஞ்சு போச்சு, இதுதான் இப்ப பரமாத்மா ஆயிட்டான் அப்படின்னு சொல்ற வாதத்தை தான் எல்லாரும் ஒத்துண்டாக. வேற வழியே கிடையாது. அந்நிய அந்யாத்மதா பிராப்து நக்வசித் ஹேது சம்பவா தஸ்மின் சத்யபி ந அனஷ்ட பராத்மானம் பிரபத்தியதே. அதனால இவன் விநாசமாயி பரமாத்மாவா மாறிட்டான்னு சொல்ற கல்பனையெல்லாம் யாருமே ஒத்துக்க முடியாது. ஆகையாலே இந்த வழிக்கு தான் வந்தாகணும். நாம இந்த 71 ஸ்லோகத்துல இங்க நிறுத்திப்போம்.